இந்த மானம் இருக்குதே மானம். இந்த வில்லா அவளைப்பு
இந்த மணல் இருக்கிற மணல் கயிறு கயிறா திருப்பி ஆமா இந்த பூமி இருக்கிறது பூமி அப்படியே பாயா சுருட்டி அப்படியே உட்கார்ந்து வைப்பேன் அப்பேற்பட்ட புத்தி மந்திரவாதி புத்தி மந்திரவாதி வந்துக்கிறான் சொல்லிட்டு உங்க மகாராஜா சொல்லிட்டா போ வடா போறேன் நம்ம பட்டணத்துக்கு பச்சை மலையாளம் அந்த மலையாளம் மலையாளத்துல சென்று பெரிய பெரிய மந்திரம் கத்துக்கிறாங்க பூமியை பாயா சுட்டுவானா அண்டத்தை வில்ல வளைப்பானா மணல கையில திரிப்பானா அதனால என் தாழ்ந்து ஒரு கவுரு இல்ல அந்த கவுரு போட்டு கொடுத்து மணல கையில அப்படி இருந்தால் என் அருகாமை அழைத்து வருங்க ஏப்பா பூத்த மந்திரவாதி என்னடா மகாராஜா வர சொல்லிட்டாரு எதுக்கு மந்திரம் கொடுத்துதான் என்ன சொல்றாரு மகாராஜா மண்ணடி கூட சொல்றான் மண்ணடி கொடுத்தா நீ கொடுங்க ஜனங்களே மகாராஜா மண்ணு கொடுக்கும் போது நான் கவுத்திரிக்கு போறேன் யாராவது கை கட்டி இருக்காதீங்க கை கட்டி இருந்தீங்க ரத்தம் வந்துடும் ரெண்டு இடத்துல கட்டுக்கார அப்படி பஞ்சாயத்து சொல்லக்கூடாது மகாராஜா மண்ணு கொடுத்தாரு ஒரு விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் இந்த மணலா கையில திருப்பி விட்டா மகாராஜா நாடு மகாராஜாவோட நாடு அவருடைய நகரம் அவருக்கு வச்சுக்கிற பண்டு பண்டாரம் சொத்து சோகம் அவரு பொண்டாட்டி அவரு பூஜ்யா பூரா எனக்கு கடிமை அப்படி நான் திருக்கா விட்டால் நான் மட்டும் அவருக்கு கடிமை இது சம்மதமான கேட்டுவா அப்படி மன்னரை கையில திருச்சிட்டா உன்னுடைய நாடு நகரம் பட்டினம் பொண்டாட்டி பூஜ்யா யார் கூத்தி வச்சிருக்கா இதெல்லாம் அவனுக்கு அடிமையா அவனுக்கு அடிமையா பிரிக்கலாம் ஏன் கேட்டாங்க நான் வெறும் பொறம்போக்கு எனக்கு ஒண்ணுமே பொறம்போக்கா சரி வரட்ட பட்டா போட்டுடலாம் சரி சம்மதமா கட்டு 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 திக்கையும் கட்டு 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 நீங்க லூஸ் ஆக போறாது ஈத்து கட்டு ஓம் ரீம் ரீம் சோம்பு சோம்பு கச்சகச்சா சுக்கி சுக்கு மிளகு ஜீரகம் கட்டது கரடா கெட்டில கரடா கலையில பேரு ஆத்ம புத்திரபாலம் கலையில போடு ஹாய் நம்ம நாடு சொல்லி இந்த பக்கம் ரெண்டு பேர் கை கட்டிக்கறாங்க யாரது ஏய் சின்னண்ண பெரியண்ண ஓடிவா ஓடிவா சின்னண்ண பெரியண்ண ஓடிவா யார வேளவனே ஓடிவா ஓடிவா யார வேளவனே ஓடிவா ஓடிவா ஏமாய கருப்பண்ண ஓடிவா ஓடிவா ஆய கருப்பண்ண ஓடிவா ஓடிவா அரியாள பர்வதியே ஓடிவா ஓடிவா அரியாள பர்வதியே ஓடிவா ஓடிவா மகாராஜா கூட்ட மாடு போதா மகாராஜா கிட்ட கவுர் திருச்சிட்டா போய் குத்துட்டு போ மகாராஜா அவர் சொல்லுங்க கவுர் திருச்சிட்டா யார் திருச்சிட்டா இவங்க திருச்சிடா திருச்சிட்டு பார்த்தா நான் பார்க்கல அதனால இன்னொரு கயிறு திருச்சி விடு ஏய் வர கடியடா என்னவா அவர் திருக்கும் போது இப்படி திருச்சி என்னமா பாருங்க ஏறி ஏறி நான் கவுர் திரிக்கும் போது பாக்காதாங்கன்னா வெங்காயம் வெட்டணும் வெண்ணெய் வெட்டணும் போய் இல்ல கூட்டி போட்ட கண்ணி எங்க இருக்கணும் இந்த கம்யூனிட்டி வரும்போதே நாடு நகரம் பொண்டாட்டி புல்ல சொத்து சொகலாம் கேட்டானே அங்கதானே பாக்கணும் பாக்கணும் வெண்ணெய் வெட்டணும் ஏன் மயில போடணும் தெரியும் போட்டு எச்சரிக்கை வெட்டான் ஒரு ஒன்று வெட்டணும் சரி என்ன பண்றது ஒரு நாளைக்கு 8 வாட்டி ஆடுறாங்க ஒரு வாட்டி தான் ஒரு நாளைக்கு 8 வாட்டி போயிட்டு வருது ஒரு வாட்டி தான் அதனால என் மந்திரம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி படிக்க படிக்காது போயிட்டு ஓடு ஏய் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மந்திரம் படிக்குமா கரெக்ட்டா படிக்காதம் படிக்காதம்மா படிக்கணும் அப்பேர்லமா அப்பேர் பட்டவையா நகரம் இருக்கதா ஐயா ஐயா மந்திரி வணக்கம் வணக்கம் வணக்கம்
நாங்க எம்மா பிள்ளைய ஆடுறாங்க போது எங்க ஊர்ல தெரியாது. எப்படி என்றால் இந்த நாடக கலைக்கு வந்த பொழுது முதல் விநாயகர் வந்தாங்க. இந்த புத்தியானவங்க தான் எந்த மெட்டுக்கு எப்படி போகணும், எப்படி வரணும், எந்த தாளத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த குருவே வணக்கம்பா. நல்லா இருந்தா சரி. அவரோட ஆசீர்வாதம் தான் இப்படி இங்க வந்து நிற்கக்கூடிய கலையை வந்து பாருங்க. ஆமா ரைட்டு போகட்டும். இருந்தாலும் சரியே இருந்தாலும் சரியே இங்க வந்து விட்டோம். அவ்வளவு மந்திரி மகராஜா எப்படி என்றால் நானும் சபையில வந்தேன். எப்படி விளக்க அதிகாரப்படி காவல மகராஜா எனக்கு தெரியும். தெய்வீக சபைக்கு நாங்கள் யார் என்று விவரம் சொல்ல வேண்டும். இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடிய யாரா மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமா இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெருத்த சபையில் வந்தேன். ஆமா எப்படி விளக்கம் என்றால் எப்படி விளக்கம் சொல்லு சாமி. லட்சுமணா போய் வா. யாரும் எனக்கு தெரியாது. சின்னகால சம்பத்து அவங்களுக்கு மனைவியா விளங்கக்கூடிய செல்வி அவங்க பையன் தான் சின்னகால படி வாத்தியாரு. நம்ம 2 பேரும் தெரியாது. இது உங்களை கேட்டாங்களா மகாராஜா? அந்த வேடம் தான் இங்க வந்து இப்ப வந்துக்கிற வேடம் எனக்கு எப்படி தெரியும்? எப்படியா? ஓ இப்ப வந்துக்கிறதோட விளக்குங்க. எப்படி ஆம்பளை மேல அடிக்கலாம் பத்தியா? மாயா மோகினி பெற்ற என்னுடைய ஜலதாபி சூரன் அது மட்டும் தான் நான் கூட வாங்கிட்டேன். இது நீ முன்னாடி குத்து கெடுக்கிற பத்தி அப்படி போயிடு. முன்னாடி உன் உருவம் தான் தெரியுது தலா.
இல்ல இல்ல குடிச்சு கூட்டுனா வேணா தப்பு இல்ல அப்படியே தூக்கிட்டு வந்துடுற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தான் வந்தேன் எப்படி என்றால் ஊத்துட்டு போடுறா தெய்வமே ஊத்துட்டு போடுறா ஒரு பெருத்த சிங்கமாக கெச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ தொண்டர் போல இருக்கும். ஆமா. அது மட்டும் இல்லாமல் அவன் இதோ தெரிவிக்கின்றேன். எப்படி என்றால் சாகா வரங்கள் பெற்று ஆணவம் கொண்ட சூரன். எப்படி என்றால் இந்த கைலாயமே கோயிலாக விட்டிருக்கக்கூடிய பரம கடவுளை நோக்கி சாகா வரங்கள் பெற்று விட்டார். இன்றைய தினத்திலே எனது அண்ணனாக போச்சா பாதாபிசூரன் அழைத்திருக்கிறார். அண்ணா பாதத்தை பணிந்து என்ன சொல்கிறார் அப்படி நடப்போம் சொல்லலாமா? கொண்டு வா மகாராஜா. அண்ணன் ஒரு சிம்மத்தில் இருந்து உன்னை மறுபடி உத்தரவு சீக்கிரம் வந்து அருவாமணிக்கு வர சொன்னார். அரண்மனைக்கு கூப்பிடு அண்ணன். தம்பி அண்ணாசுரா தம்பி அண்ணாசுரா தம்பி தம்பி அண்ணாசுரா வாழி வாழி தம்பி
சென்றால் சென்றால் எவ்வண்ணம் இந்த மிருக கூட்டங்கள் ஓடுகின்றதோ அதை போல நீ தேவலோகம் செல்லும் பொழுது தேவர் முதல் மூவர் வரை கண்டு தெரித்து ஓடும்படியாக தலை கெடி பெற்ற சிங்கம் போல அப்படியே ஆகட்டும் அண்ணா. அடே தம்பி என்னடா விசுரா அண்ணா, ஒரு விளக்கமாச்சு. விளக்கம் அண்ணா செங்காரும் சேதியாக செங்கரும்பை போன்ற இனிப்பான அழைத்தீர்களே. ஆமா என்ன காரணம்? ஒரே தம்பி என்னடா விசுரா நம் முக்கண் படைத்த பரமக்கடவுளை நோக்கி அரிதாகிய தபத்தை செய்து சாகாத வரத்தை பெற்றோம். ஆனால் அரண்மனைக்கு சென்றால் தேவிமார்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள் என்றால் ஒரே தம்பி என்னடா விசுரா இதமான தம்பிகளா அரிதாகிய தபத்தை செய்தாலும் நமது தேவிமார்கள் என்ன தெரிவித்தார்கள்? இந்திரலோகத்திலே இருக்கக்கூடிய வெள்ளை யானை யமனிடத்திலே இருக்கக்கூடிய காலவாத்தியம் வருணன்கிட்ட இருக்கக்கூடிய கண்டிகை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் வேண்டும் என்று தானே தெரிவிக்கிறார்கள். அனைத்தும் வேண்டும் என்று நாம் என்ன செய்தோம்? சாகாத வரம் தானே வாங்கிறோம் தவிர நம் நாட்டிற்கு தேவையான பொருட்களை கேட்கவில்லையே. சிறப்பான ஒரு குறிப்பை நீயே தெரிவிக்க வேண்டும் தம்பி. என்னதான் மந்திரிமார்கள் மகிழ்வீரார் சேரையோடு எப்படி என்றால் நாமோ ஒரு பெண் ஜாதியின் பேச்சை கேட்டு பெண் ஜாதி பேச்சை கேட்க கூடாது. நமக்கு என்ன பலம் இல்லையா, புத்தி இல்லையா, யோசனை செய்யக்கூடிய திறமை இல்லையா? நாம எப்பேற்பட்ட வரங்கள் பெற்றுள்ளோம். ஈர இல்லையா? பெண்களின் பேச்சை கேட்டு நாம் நடக்கக்கூடாது. நமக்கு பலம் உள்ளது, வீரம் உள்ளது, பராக்கிரமம் எப்படி உள்ளது? பேச்சு கேட்டு நடக்கலாமா? ஒரு நொடியிலே சென்று தேவரிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொன் பொருட்கள் அனைத்தையும் திக்கு விஜயம் செய்து பெற வேண்டும். அப்படியே அப்படி திக்கு விஜயம் செய்து வந்தால் பெற்ற வரமானப்பட்டது பலிக்குமா பலிக்காது என்று சோதிக்க வேண்டும். பொய்யோ மெய்யோ என்று சோதித்து விடலாம்.
அப்படி திவ்யதேசம் செய்ய செல்லும் இடத்தில் அங்கே நாம இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நம் ரத்னாவளி கோட்டைக்கு எடுத்து வந்து விடலாம். அப்படியே செய்யலாம் தம்பி. ஒரே கல்லில் 2 மாலை அமைந்தது போல. அப்படியே அப்படியே தம்பி எல்லாம் சொல்றா. திக்கு விஜயம் செல்ல நீ தயாராக இருக்க வேண்டும் தம்பி. அதெல்லாம் அண்ணா கஷ்டப்படி அப்படியே சென்று வருகிறேன். போய் வா தையில தையில குடிக்கிட்டு வர்றா அவ்வளவு மந்திரி எப்படி என்றால் மகாராஜா மன்ன 4 கால் பாத்துட்டு வர்றா அண்ணனின் பேச்சுப்படி சொல்படி செய்ய புறப்படணும். சொல்லலாமா? புறப்படு. ஐயா திவ்யதேசம் தாண்டா டண்டா என்ன மகாராஜா வர்றா ஊர் பார்த்து திக்கு வச்சா உனக்கு கூட கட்ட முதியாட்ட கம்மியாடி வீட்டுல ஒண்ணு கட்டி விட்டு வந்துக்கிறியா? அத நீ போய் வந்தா யாரு பாக்குறது? வீட்டுல ஒண்ணு கட்டி விட்டு வந்துக்கிறியா? ஐயோ மகாராஜா வீட்டுல நம்ம பொண்டாட்டி கட்டி வச்சு ஐயோ மகாராஜா சரி உன் பொண்டாட்டி கட்டி விட்டு நீ போறிய உனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி யார் பாக்குறது? யாரு கட்டியாரம் பாத்து அப்படியே பாதுகாப்பா பாத்துட்டு ஓ பாதுகாப்பு ஓ ஒரு அரசனுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல அந்நாட்டு மகாராஜா அவர் சொல்றது தப்பு கிடையாது. வீட்டுல கண்ண மனைவி இருக்குது. நம்ம செல்வதோ இதோ திக்கு விஜயம் செய்ய போறோம். தேவர்கிட்ட போறோம். ஆனா ஒரு வார்த்தை உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. நான் இது மாதிரி திக்கு விஜயம் செய்ய போறேன், தேவரெல்லாம் சிறப்பிடிக்க போறேன், அவங்ககிட்ட பொன் பொருளா அபகரிக்க போறேன், எனக்கு விடை கொடு அப்படின்னு கைத்தாப்புல வாங்கினோம். இதுவும் நல்ல யோசனை. ஒருவேளை உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம் கூட பூஜா கிட்ட சொல்லிப்பா அவதான் போயிட்டு நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் பூஜா கிட்ட நான் போட்டீங்க அப்படின்னு நாட்டத்துக்கு. அதாவது மந்திரி நானும் அடுத்ததாக எனது பாரியால் விளங்கக்கூடிய நான் கபடத்து வைக்க போறியா? பாரியால் ரைட்டு மாளிகை அது விலக அழைத்து நின்று அழைத்து வருவோம். இப்ப காலை குட்டிட்டு வந்துடுறோம். இப்படியாக எல்லாமே சொல்றேன். அன்னை வார்த்தை கேட்டு நான் செல்வதை வாங்கி வேண்டி அடைத்து கைத்தாம்பலம் பெற்று செல்ல வேண்டும் என்று வாங்கி வேண்டி அடைக்க வாங்கி வேண்டி சபைக்கு வருகிறது.